இவன் எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கான்? காலையில எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க? இன்டர்வியூக்கா? இன்டர்வியூக்கா? சண்டே எதுவுமே அவனா இன்டர்வியூ போவானா? பேசுகிறான் பாரு. வேற எங்க பிச்சை எடுக்க போறியா? பிச்சை எடுக்க போறியா? யாழை பார்க்க போறேன்டா. ரெண்டும் ஒண்ணுதான். வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன். நீ நினைச்சுக்கிருக்க சரி, அந்த புள்ள ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ ஏன்டா அப்படி பேசுற? நெகட்டிவிட்டி பாய்ஸ். நீ வேணா பாரு, என் ஆளுக்கா ஒரு பெரிய தாஜ்மஹாலை கட்டுறேன், உலகம் ஃபுல்லாக என் காதலை தெரியப்படுத்துகிறேன். ஆக ஊருக்குள்ளே ஒரு பணம் விழுக போகுது. இங்கே வாயேன். லைஃப்பில் எதையுமே நெகட்டிவாக பார்க்காத, பாசிட்டிவாக பாரு. அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். இதை நான் சொல்ல, என் தளபதி சொன்னது. வரட்டா? என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமந்தம் தருவாளோ. மச்சான், ஆளை லவ் பண்ண கிளம்பிட்டான்டா. நான் பசங்களாம் ரெடியா இருக்க சொல்லு. இட்ஸ் டைம் டு ஃபன்டா. லைஃப்பில் எல்லோரும் ஃப்யூச்சர் நினச்சி முன்னாடி வேகமாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் லவ் பிரேக்கப் பண்ணவங்க பழசையே நினச்சிட்டு இருப்பான். அவனால் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? அதுதான் இங்கே நடக்குது. என்னையாடி விட்டுட்டு போனேன்? மச்சான், ஏன் தெரியுமா கடவுள் மொத்தத்தில் பொண்ணுங்களை படைச்சான்? ஏண்டா? ஏன்னா ஆண்கள் இப்படி புலம்பணும் தான்டா. ஏண்டா? பேட் கை. போயிட்டா. பீரு முடிஞ்சா? அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. விட மாட்டேன், அவளை விடவே மாட்டேன். தீபிடி மட்டும் கொடுங்க. வீட்டில் இருந்துக்கலாம். மச்சான், நான் அவன் சொல்லிட்டா, லைஃப்பில் ஒருத்தன் லவ் பண்ணுறானா அந்த பொண்ணு இருப்பா பார்த்துப்பான்னு இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, நமக்கு ஒத்தையாக வருவான், நம்பிக்கையில் தான்டா. அப்போ சிங்கிளாக இருக்கவங்க கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே தான் இருக்கணுமா? நீ என்னடா வளர்ற? 7 பீர் அடிச்சுட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அரை கோட்டை அடிச்சுட்டு நீ பண்ற அலும்பு தாங்க முடியலடா. அமைதியா இருந்துக்க. ஆமா ஆமா, நீ குடிச்சிட்டு ஏதாவது வளருவ, நான் வரேன். சரக்கு நான் அடிச்சிருக்கேன். பேசுறான் பேச்சு. தின்னி மாடு தின்னுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் சொல்ல மாட்டியா? அப்பளம் நமத்து போச்சு மாப்பிள்ள. நமத்து போச்சா? ஐயோ ஆண்டவரே, போடா அவனை எழுப்பலாம்டா. மாப்பிள்ள என்னடா? பக்கோட ஆர்டர் பண்ணிக்க மாப்பிள்ள. வரட்டும் மாப்பிள்ள, முடிச்சுட்டு போயிடுவோம்.
போடா டிங்காங். எங்க நம்மால என்ன ஆளை காணா? இவன் என்ன தனியா நின்றுக்கிட்டு இருக்கியா? வர நேரம் தான் இன்னும் ஆளை காணாவல. ம். ஆண்டவா, இன்னைக்கு எப்படியாவது என் ஆளுக்கிட்ட என் லவ் சொல்லிடணும் ஆண்டவா. கடைசி வரைக்கும் நீ தான் என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றணும். கால் பண்ணி கேட்போம். இந்த நேரத்தில் யாரு? ஹலோ, என்னடா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? என்னடா அங்கே நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நான் என் ஆளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண வந்திருக்கேன், நீ வேற ஏன்டா? ப்ரொப்போஸ் பண்ணுறியா? ஆ நீ வேணா பாரு, என் ஆளை கரெக்ட் பண்ணி தேட்ரு, பார்க்கு, பீச்சு, கோயில்னு ஒரு இடம் விடாமல் ஊர் ஃபுல்லாக நான் சுற்றுறேன். ஏய், நீ வைடா ஃபோனை, வைடா. என் ஆள் வர நேரத்தில் நீ வேற டிஸ்டர்ப் பண்ணி. இவன் என்ன கட் பண்ணிட்டான்? இவன் வேற இந்த பிள்ளை வர நேரத்தில். இது யார்? அவங்க அண்ணன் மாதிரி இருக்கு. ஆத்தி, அவங்க அண்ணனே தான். அப்படியே தெரியாத மாதிரி நிற்பான். மாட்டினா நிற்க வச்சு வேற நிற்பான். தூ. எதுக்கு பார்க்குக்கு 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்து 10 ரூபாய்க்கு பண்ணை வாங்கி தின்னுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்குலாம் 1000 பேர் வந்து சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டீங்க. இதில் மேட்சிங் ட்ரெஸ் வேற. இங்கிட்டு கருப்புனா அங்கிட்டு சகப்பு, அங்கிட்டு சகப்புனா இங்கிட்டு கருப்பு. திருந்த மாட்டீங்கடா எவன் நேரத்தில்? இவனுக்கு வேற வேலை இல்லை. என்னடா? மாப்பிள்ள எங்க இருக்க? வீட்டுக்கு பின்னாடி உள்ள பார்க்கலாண்டா உட்காந்துருக்கேன். அங்கதான் இருக்கியா? இந்தா வரேன். வரியா? ஆமா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க கூட மாட்டீங்களாடா. வந்து தொலை. இவனுக்கு வேற கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருப்பாங்க. ஏய், நீ என்ன இங்கே உட்காந்துருக்க? என்னடா இப்பதானடா ஃபோன் பண்ண? இங்கே தான் இருந்தேன், வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தேன். ஆமா, நீ என்ன இங்கே உட்காந்துருக்க? போகிற சைட் அடிச்சிட்டு இருக்கியா? போயிரு, நானே வெறுப்புல வந்து உட்காந்துருக்கேன். நீ ஏன்டா எரிஞ்சு விழுகுற? எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சொல்லி தொலை. மச்சான், நீ லவ் பண்ணுறதை பார்த்து எனக்கும் ஆசை வந்து நானும் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டேன்டா. போச்சுடா, போச்சு, எல்லாம் போச்சு. என்னடா, நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், போச்சுன்னு தலையில் அடிச்சிட்டு இருக்க. தயவு செய்து சொல்றேன்டா, அதை மட்டும் பண்ணிடாதடா. ஏன்டா? என்ன? நீ எதுக்குடா சண்டை போடுவ? நான் ஏன்டா சண்டை போட போகிறேன்? ஆமா, நம்ம எதுக்கு சண்டை போட போகிறோம்? ஐயோ டேய், என்னடா சொல்கிற? நீலாம் நினைச்சாலும் யாரு கூட சண்டை போட முடியாதுடா. டேய், என்னடா சொல்கிற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிற. நான் யார் கூட சண்டை போட போகிறேன்? ஆமாம், நீ யார் கூட சண்டை போட்ட? யாரு கூட? இந்தா கட்டி கூட்டு வந்திருக்கான் இல்லை, இவங்களோட தான். எதுக்கு தாண்டா சண்டை? எதுக்காகவா? இப்படி ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருக்கியடா. சாப்பிடலன்னு சண்டை. சரி, சாப்பிட்டா அவளை விட்டுட்டு ஏன்டா சாப்பிட்டேன்னு சண்டை. பார்க்குக்கு டெய்லி லேட்டா வந்தா சண்டை. டெய்லி தான் லேட்டா போறமே, இன்னைக்கு சீக்கிரமா போயிடுவோம் தான். எவ்வளோ பார்க்கறதுக்கு சீக்கிரமா வந்தேன்னா அதுக்கும் ஒரு சண்டை. ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டா சண்டை. சரி, அயன் பண்ணா போட்டு பங்கற மாதிரி வந்தா அதுக்கும் ஒரு சண்டை. ஹேர் கட் பண்ணா சண்டை. சரி, ஹேர் கட் பண்ணி நீட்டா போகணும்னு போனா என்கிட்ட சொல்லாம என்ன மைத்த விட்டேன்னு அதுக்கும் சண்டை. பைக்கை வேமா ஓட்டினேன்னு வச்சுக்கோ, வேமா ஓட்டிட்டு போய் என்ன சாகடிக்க போறியான்னு சண்டை. சரி, ஸ்லோவா ஓட்டிட்டு போய் அவளை பத்திரமா விட்டுறலான்னு பார்த்தா ஸ்லோவா எவ்வளோ பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே வரேன்னு அதுக்கும் சண்டை. இது பேசுனா சண்டை, அது பேசுனா சண்டை. சரி, எதுவுமே பேசாம அமைதியா இருப்போம்னா அதுக்கும் சண்டை.
சரி இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு அவளை உங்க வீட்டுல சரி ஏமா என்னை பார்த்தாதான் சண்டை வருது, என்கிட்ட பேசினாதான் சண்டை வருது, 2 நாள் உங்க வீட்டுல இருந்து சொன்னா உங்க வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியா அப்படின்னு அதுக்கும் ஒரு சண்டை. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. என்னதான்டா பண்றது? ஆனா என் ஆள் அப்படி இல்லை மச்சான். ரொம்ப தங்கமான பொண்ணு. சத்தமா கூட பேச மாட்டாடா. நான் எது சொன்னாலும் உடனே ஓகே சொல்லிடுவா. அப்படி ஒரு பொண்ணு. நீங்க குடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிருப்பாளே. ஆமாடா. நீங்க எந்த வேலைக்கால் போலான்னு சொல்லிருப்பாளே. ஆமாடா, அப்படியே சொல்ற. இது என்ன பிரமாதம்? நீங்க வேலைக்கே போலனாலும் காலம் முழுக்க நான் உங்களை வச்சு கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லிருப்பாளே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்டயும் சொன்னாலுவளே. ஐயோ, உன்கிட்டயும் சொன்னாளா? மச்சான் ஆளு தான் பேசுறா. நான் பேசிட்டு வந்துடுறேன், வரேன். ஹலோ தங்கம், என்ன பண்றீங்க? கேட்கவே மாட்டீங்க. உப்பு தின்னுட்டு தண்ணி குடிக்காம விக்கி சொல்றவன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டீங்களே. அவன் பட்டு பட்டு திருந்தி கடைசியில இங்க குத்துது இங்க குடையுதுன்னு வருவீங்கல்ல, அப்பதான் தெரியும். தண்ணி பாய்ஸ். தம்பி கருப்பு சட்டை, ஏன் சும்மா இருக்கீங்க? அந்த ஐஸ்கிரீம் ஊட்டுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு டோட்டலி வேஸ்ட். மணி வேற ஆகுது. இவன் எப்போ வருவான்னு தெரில. பசி வேற எடுக்குது. ஃபோன் அடிப்போம். ஹலோ, எப்படா வருவ? பசிக்குதுடா, சீக்கிரம் வாடா. வாடா 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 வாடா. எப்படா வர? என்ன பசிக்குது. நீ சாப்பிடல? நான் சாப்பிட்டேன். பாய் உனக்கு தான் கொடுத்தாரு. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் போ. எவ்வளோ நாள் ஆச்சு இருக்கு உனக்கு. இவ்வளோ இருக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. இந்த நேரத்தில் வேண்டா ஃபோன். சோறு திங்கிறப்ப தான் எல்லாம் ஃபோன் அடிப்பாங்க. ஆடா நம்ம ஆளு. பேபிமா. பேபி சொல்லு பேபி. என்ன பண்றீங்க? இந்த சாப்பிட உட்காந்துருக்கேன் பேபி. நீ என்ன பண்ற? சும்மா வெட்டியா உட்காந்துருக்கேன் பேபிமா. வெட்டியா உட்காந்துருக்கிறதுக்கு அம்மாக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுக்கலாம்ல? அது அம்மா பார்த்துப்பாங்க பேபி. அப்ப வீடு கூட்டலாம்ல? அதை முன்னாடியே அம்மா பண்ணிட்டாங்க பேபி. அப்ப சமைச்சாது கொடுக்கலாம்ல? அது எனக்கு தெரியாதே. உனக்கு என்ன தாண்டி தெரியும்? என்ன பேபி திட்டுற? இல்லடா, அப்ப நீ சாப்பிடலாம்ல, அதை சொன்னேன். அதை முன்னாடியே பண்ணிட்டேன் பேபி. மவளே, சாப்பிட்டு வந்து தான் பேசிட்டு இருக்கியா? பேபி பசிக்குதா? ஆமா பேபி, ரொம்ப பசிக்குது. சரி சாப்பிடு. சரி பேபி. நல்லா சாப்பிடணும் சரியா? சரி பேபி. தயிர் சூடு பேபி. மோர் சேர்த்துக்கோ. சரி பேபி. காரமா எடுத்துக்காத. சரி பேபி. நல்லா மென்னு சாப்பிடு பேபி. சரி பேபி. கையை நல்லா கழுவிட்டு சாப்பிடு பேபி. சரி பேபி. நெய்லாம் கட் பண்ணிட்டு சாப்பிடு பேபி. இப்போ நான் சாப்பிடவா வேணாமாடி? சரி பேபி சாப்பிடு. ரொம்ப பசிக்குது போல, நான் அப்புறம் பேசுறேன். சரி பேபி. பேபி சொல்லு பேபி. ரொம்ப உப்பு சேர்த்துக்காத பேபி. ஏண்டி சூடு சோறுனெல்லாம் வந்துடக்கூடாதுண்ணா? இவன் நம்மளை சோறே திங்க விட மாட்டான். மச்சான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டா. இந்தாடா. இது இல்லடா. அப்போ குட்ரா. டேய் என்னடா? நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறியா? நீ யாரையும் லவ் பண்ணுறியா? டேய் என்ன மச்சான் என்னைய பார்த்து இப்படி பேசுகிற? என்னை பார்த்தா உனக்கு மறைக்கிற மாதிரியாரா இருக்கு உன்ட்டேருந்து? ஏடா, என் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தெரியுமேடா. எனக்கு நீ யாருடா? என் ஃப்ரெண்டுடா. உன்கிட்ட நான் ஏன்டா மறைக்க போகிறேன்? நாளைக்கு நடக்க போகிற நல்லது கெட்டதுக்கு எல்லாமே நீ தானடா. எல்லாமே என் லைஃப்பில் பாதி நீ தானடா. உன்கிட்ட நான் ஏன்டா மறைக்கணும்? சே, என்னடா இப்படி பேசுகிற? சே, இன்னும் போய் தப்பா நினச்சிட்டேனடா.
இந்த கபில் தான்டா சொன்னான். சொல்லாதன்னு சொன்னா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான். ஆமாம், அவன் என்ன உன்ட்ட சொன்னான்? நீ தான் யாரையோ லவ் பண்ணுற, எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறேன்னு அவன் சொன்னான். எது சொல்ல வேணான்னு சொன்னோமோ அதை அப்படியே சொல்லி வச்சிருக்கான். என்னடா யோசிக்கிற? இல்லைடா, இவன் ஏன் இப்படி உன்ட்ட சொல்லி உன்னை கோத்து விட்டு தேவையில்லாத வேலையை ஏன் பார்க்குறான்னு தான் தெரியல. சரி, நீ யாரையும் லவ் பண்ணல? இல்லைடா, உன்கிட்ட சொல்லாமல் எப்படா நான் லவ் பண்ணேன்? சரி விடு. என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்றான்? சரி, ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்குது, என்னன்னு பாரு. இதை எப்படி ஃபோன் பேசிட்டு வந்தேன் கம்பெனிலேருந்து. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்கேன்? ஹே பேபி, எங்கே பேபி போன? காலைல இருந்து உன்னை ஆன்லைனில் ஆளையே காணா. ஒன்றும் இல்லை பேபி, கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் பேபி. காலைல இருந்து உன் ஞாபகமாகவே வந்ததா? அதான் உன்கிட்ட கிஸ் வாங்கலான்னு வந்தேன் பேபி. பேபி எப்படி பேபி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பேபி. குடுடா. என்னடா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன். உனக்கு ஆஃபீஸில் முத்தம் கேட்குறாங்களோ? கொஞ்சம் வெளியே வா. இல்லைடா, டவுட்டா? ஓடாதடா. என்னடி ஃபோன் அடிச்சு ஏதோ அவசர அவசரம் வர சொன்ன? என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். என்ன விஷயம்? நம்ம வீட்டில் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா? நம்மளுக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது, என்னை விட்டுரு. ஏன்டி இப்படி பேசுற? நம்மளுக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது. என் ஃபேமிலிக்கு இதெல்லாம் பிடிக்கலடா. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். என்னை மறந்துடு ஆளா. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் என்னால் உன் கூட சந்தோஷமாக வாழ முடியாது. அவங்கள கஷ்டப்படுத்திட்டு உன் கூட இருக்க பிடிக்கல. என்னை மன்னிச்சிரு ஆளா. டேய், நான் வந்துட்டேன்டா. இந்த 10 நிமிஷம் பக்கத்தில் வந்துட்டேன். இரு வை. என்ன இவன் எப்படி இருக்கான்? சரி, வேண்ட கொஞ்சம் பேசுவோம். இன்னும் எத்தனை நாளைக்குடா அவளே நினச்சிக்கிட்டு இருப்ப? விட்றா, போனவன் நினச்சி ஃபீல் பண்ணாதடா. வாழ்க்கையில் அப்ஸும் வரும், டவுனும் வரும். இதவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிருந்தா வாழ்க்கையில் நீ எங்கடா அடுத்த கடத்துக்கு போக போகிற? ஓட்ட சைக்கிளாக இருந்தாலும் ஓட்ட கற்றுக்கடா. விட்றா, உன் மனசை மாற்றிக்க ஆளுன்னு. ஸோ இப்போ என்னதாண்டி சொல்கிற? போறியாடி? போ, நான் பார்த்துக்கிறேன். போ, எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கேன் பார்த்துக்கிறேன். எரிச்ச மேலே கிளப்பிட்டு இருக்கா. சே, என்ன வாழ்க்கைடா இது. என்ன ப்ரோ, சண்டையா? இல்லை, நீங்கள் வேற ஏன் ப்ரோ? ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேனா அதுக்கு போய் சண்டை. சீக்கிரம் பேக்கப் பண்ணணும், அப்போ தான் இவளுக்கெல்லாம் தெரியும். இருக்கிறப்ப தொல்லையாக படுற விஷயம் இல்லாதப்ப வருத்தமாக இருக்கும் ப்ரோ. விஷயம் ஒன்று தான், ஆனால் அதை அனுபவிக்கிற விதம் வேறையாக இருக்கும். புரிஞ்சிக்க மாட்டாளே ப்ரோ. அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாம தான் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டோம் ப்ரோ. ப்ரோ, நீங்கள் லவ் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் லவ் எவ்வளோ டார்ச்சர்னு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியுதே ப்ரோ. அப்பா அப்பா
வீட்டுக்கு போகலாமா? சரிப்பா. அண்ணாக்கெல்லாம் டாட்டா சொல்லுங்க. பாய். ப்ரோ, இங்கே பாதி பேர்த்துக்கு மேலே பிடிச்ச தொலைச்சிட்டு தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆற்றுல கல்லை போட்டுட்டு தேடாதீங்க ப்ரோ. சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. சரி, பாப்பாவுக்கு என்ன வேணும்? கேக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஜூஸ், ஆ, ஐஸ்கிரீம். இவ்வளவும் வேணுமா? அப்போ வாங்கிட்டு அம்மா கிட்ட போய் நம்ம இவ்வளவும் வாங்கணும்னு சொல்லிடுவோமா? வேணாப்பா. ஏன்? வேணாம், அம்மா அடிப்பாங்க. அப்ப அம்மாக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டுருவோம். சரி.